பொதுவாக புலாவனாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமான பாலக் புலாவ், அதாவது பசலைக்கீரை புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாலக் புலாவ், அதாவது பசலைக்கீரை புலாவ் செய்யறதுக்கு முதல்ல ஒரு கட்டு பசலைக்கீரை எடுத்து சுத்தமாக கழுவி இலையை தனியாக பிரித்து நல்ல பொடியை நறுக்கி வச்சுக்கணும். அடுத்து ப்ரெஷர் குக்கரில் 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முழு மிளகு, அன்னாசிப்பூ, கொஞ்சம் ஜீரகம், பிரியாணி இலை இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். அஞ்சு நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 2 பச்சை மிளகா நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கின பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கணும். அடுத்தது நறுக்கி வச்ச பசலைக்கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டு நிமிஷம் கழிச்சு இதில் 1 கப் பாஸ்மதி அரிசியை சுத்தமாக கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அரிசி உடையாம பார்த்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ரேஷியோவில் நான் போட்டிருக்கேன். ஃப்ளேம் மீடியமில் வச்சு 2 விசிலுக்கு வேக வைக்கணும். ரெண்டு விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் எல்லாம் ஒரு அளவுக்கு இறங்கின பிறகு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ப்ரெஷர் குக்கரை திறங்க. ப்ரெஷர் குக்கர் திறந்து பார்த்தோன்னா அருமையான பாலக் புலாவ் தயாரா இருக்கு. நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. பொதுவாக நீங்கள் பசலைக்கீரை வச்சு கீரை பருப்பு இல்லைனா கீரை சாம்பார் வச்சு சாப்பிட்ருப்பீங்க, இல்லைனா கூட்டு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பசலைக்கீரை வச்சு ஒரு அருமையான புலாவ் செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நீங்கள் வந்து வெங்காய தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.